உள்ளூர்ல விலை போகாத மாடு கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளூர்ல விலை போகாத ஆடு வெளியூர் சந்தையில விலை போகும்னு நினைச்சான். வணக்கம் தோழர்களே. ஒரு 4-5 நாளாவே சீமானவே பேசுறோமே நமக்கே கடுப்பா இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் நேத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி சும்மா போலன்னு பொழந்திருக்காரு. லெப்ட்லயும் ரைட்லயும் வாங்கியிருக்காரு. ஒரு பக்கம் ஆட்டை பிரிச்சு மேஞ்சு பிரியாணி போட்டிருக்காரு, இன்னொரு பக்கம் சீமான சங்கிலே வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் விஜய லெப்ட்ல தட்டி இருக்கிறாரு. ஆக மொத்தம் 4 பக்கமும் சுத்தி நின்று அடிச்சு ஆடி விட்டுருக்காரு. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எதிரிக அடி வாங்கினா நமக்கு சந்தோஷம் தானேங்க. அதுவும் நம்மளோட கூட்டணியில இருக்கிறவங்களே எதிரிகளை போட்டு தாக்கும் போது கூடுதல் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அதுதாங்க நேத்து. அதுல எல்லாம் நம்ம ஆடு இருக்கு பாருங்க, வேற லெவல்ல அடி வாங்கி இருக்குங்க. உண்மையிலேயே பிரியாணி தான். ஏன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளூர்ல விலை போகாத ஆடு எது, உள்ளூர்ல விலை போகாத மாடு கேள்விப்பட்டிருக்கோம். உள்ளூர்ல விலை போகாத ஆடு வெளியூர் சந்தையில விலை போகும்னு நினைச்சான். அதாவது சொந்த தொகுதியிலே தோத்து போய் மண்ணை கவுன ஒரு பீஸ் தான் நம்ம அண்ணாமலை. உங்களுக்கு நல்லா தெரியுங்க. சொந்த ஊர்ல கரூர்லயே சொந்த தொகுதியிலே நிக்கிற போது, அதுல 214 நம்பர் வார்டு பல்லப்பட்டி ஊர்ல இருக்கிற அந்த வார்டு, அந்த வார்டுலயே ஒரு ஓட்டு வாங்குச்சு இந்த பீஸ். அதுக்கு முன்னாடி 1 வருஷம் வேலை பார்த்து இருந்துச்சு. இங்க பார்த்தா பெண்களுக்கு போட்டி, இந்த பக்கம் பேரணி, இந்த பக்கம் சைக்கிள் ஊர்வலம், என்னென்னமோ நடந்துச்சு. அத்தனையும் நடத்தி 1 வருஷம் கழிச்சு ஒத்த ஓட்டு தான் வாங்குச்சு. இப்ப உங்களுக்கு புரியுதா? சொந்த ஊர்ல விலை போகலங்க. சொந்த ஊர்ல விலை போகாத ஆடு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல்ல தான் நாங்க, இது ஒரு தேர்தலையும் அது பேசுறது தான் நமக்கே சிரிப்பா இருக்கும். இந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல எழுதி வச்சுக்கோங்க, இந்த தொகுதியில, இந்த கோயம்புத்தூர் தொகுதியில நாங்க தான் ஜெயிப்போம், எழுதி வச்சுக்கோங்க. திமுக டெபாசிட் வாங்காது, இப்படியே பேசி திரிவாரு. கடைசியில என்னன்னா இந்த குரூப் அடிச்சு ஓட விட்டா நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள். இப்ப உங்களுக்கு புரியுதா? அதைத்தான் செந்தில் பாலாஜி சொல்றாரு. இந்த உள்ளூர்ல விலை போகாத ஆடு வெளியூர்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல ஏதாவது ஜெயிச்சிடலான்னு பார்த்துச்சு. ஆனா நம்மகிட்ட முடியுமா அப்படின்னு அடிச்சிருக்காருங்க. ஏன்னா இது பெரியார் மண், இது பேரறிஞர்கள் வாழ்ந்த மண்ணு, முற்போக்கு சமூகம் வாழ்ந்த மண்ணு, முற்போக்கான சிந்தனையோடு போராட்ட களத்துல நின்று உரிமைகளை பெற்று நமக்கு அறிவூட்டி சென்ற ஒரு மண்ணு. அப்ப இதுல நீ பெரியாராவது இதாவதுன்னு சொல்லிட்டு அது நிக்க முடியுமா? அதுல அவர் சொல்றாரு, இந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டு செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு திரியிற தம்பி இருக்கார்ல, கதை சொல்லிட்டு திரியிற தம்பி இருக்கார்ல, அவருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்ல போறாரோன்னு மக்கள்லாம் கை தட்டி விசில் அடிக்கிறாங்க. இந்த செருப்பு போட மாட்டேன்னு சொன்ன தம்பி, சாட்டையால் அடிச்சுக்கிட்ட தம்பி, ஊர் மக்கள் என்ன அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி சாட்டையால அவரவே அடிச்சுக்கிறாரு. ஏன்னா நடக்கும்ல. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அத்தனை பணத்தையும் எல்லா பக்கத்திலையும் கொள்ளையடிச்சு நிறுத்தி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க. ஏன் தென் மாநிலங்களையே புறக்கணிக்கிறீங்க? தென் மாநிலங்கள்ல ஓட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்க தொகுதி வரையும் குறைப்பதற்கான எல்லா யோக்கியத்தனத்தையும் நீங்க செய்யறீங்க. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? சாட்டையை புடுங்கி வெளுன்னு வெளுத்துருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு. இதைத்தான் பார்த்து சொல்றாரு செந்தில் பாலாஜி, தம்பி ஒருத்தர் செருப்பு போட மாட்டேன்னு சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு, நான் அவரை பார்த்து சொல்றேன், தம்பி இதெல்லாம் தமிழ்நாடு, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் ஆட்சி செய்த மண்ணு, அந்த வழியில தளபதி ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இனி காலம் பூரா, ஒரு நாள் 2 நாள், காலம் பூரா உன்னால செருப்பு போட முடியாது தம்பி, யோசிச்சு நீங்க ஒரு சபதத்தை எடுக்கணும் அப்படின்னு அடிச்சிருக்காருங்க. என்னடா யோ ஊர் அடிக்க போறாங்கன்னு சொல்லி நீ வாட்டுக்கு ஒரு சாட்டை எடுத்து அடிச்சு ஒரு டிராமாவை பண்ணி விட்ட. காலில் செருப்பு மாட்ட மாட்டேன், நான்லாம் ஒரு சபதத்துல இருக்கேன்னு ஒரு டிராமாவை பண்ணி விட்ட. கடைசியில எங்க நிக்கிற பாத்தியா? இது தமிழ்நாடுயா. தொடர்ந்து நாங்க தான் ஆட்சியில இருக்க போறோம். காலம் பூரா செருப்பு போடாம தெருவில் தெரிய போற தம்பி. இந்த சபதம் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. இது இந்த ஊர்ல நடக்குமா, இது நடக்காம போச்சுன்னா என்ன பண்ண அப்படின்லாம் யோசிச்சு தானே எடுக்கணும். ஏன்னா ஆட்டு மூளைக்கு அப்படித்தாங்க யோசிக்க முடியும். வச்சு செஞ்சு விட்டுருக்காருங்க. தம்பி காலம் பூரா செருப்பு போடாம தெருவில் தெரிய போற பாத்திருந்துக்கப்பா அப்படின்னு இருக்காரு. அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று
நம்ம ஊர்ல விலை போகல, வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் விலை போகுமான்னு வந்தாங்க. தம்பி, இது உங்க ஊர் மட்டும் இல்ல, எங்க ஊரும் பெரியார் மண் தான். உனக்கு அங்கேயும் வேலை இல்லை, இங்கேயும் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை. ரொம்ப மெத்த படிச்ச, உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவா பதிவு செஞ்சு, சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச, செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்னேன். தம்பி, நான் இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி, போற்றுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது. இன்னொரு கேள்வியை நல்லா நறுக்குன்னு கேட்கிறாருங்க. நீ செருப்பு போடாம திரி, சாட்டையால அடிச்சுக்க, அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா நீ என்ன பண்ணி வைக்கிறீங்க? எங்க தலைவரை வந்து குறை சொல்றீங்க, யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். அவருக்கு வந்து குறை சொல்றீங்க, திராவிட ஆட்சி அப்படின்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க. ஆனா என்ன பண்றீங்க? பக்கத்து மாநிலத்துல போய் நாங்க செஞ்ச திட்டத்தவே, எங்களுடைய வளர்ச்சி திட்டத்தவே அப்படியே காப்பி அடிச்சுட்டு போய் அந்த ஊர்ல வந்து வாக்கு கேட்டு அதவே தேர்தல் அறிக்கையா கொடுத்து கூச்ச நாச்சம்லாம ஓட்டு கேட்குறீங்களே அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்களா? உண்மை தானே? இங்க என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் உறுதி பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு உடனே என்ன சொன்னாங்க? 1000 ரூபாய் பிச்சை காசுங்க. யாரு? குஷ்போக்கா. 1000 ரூபாய் பிச்சை காசுங்க. யாரு? நிர்மலா சீதாராமன். 1000 ரூபாய் பிச்சை காசுங்க. தெருவில் போறவன் வரவன் அத்தனை பேரும், இந்த நாம் தமிழர் கும்பல் உட்படாதான் 1000 ரூபாய் பிச்சை காசுங்க அப்படின்னுச்சுங்க. ஒரு மனிதருக்கு, ஒரு உழைக்கிற மனிதனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அது அடுத்த கட்டத்துல ஒரு படி ஏத்தி விடாதா அப்படின்ற அக்கறையில அரசு செய்யுது. உடனே அதை பார்த்து கிண்டல் அடிச்சு இந்த கூட்டம். பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்துன்னு அறிவிச்ச உடனே இங்க இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு? ஐயோ, பொம்பளை பூரா ஊர் சுத்துறா, தெருவா ஊரை சுத்தி திடுறா, அவங்க அப்பா ஆத்தா வீட்டுக்கு போய் திடுறா, இவ பூரா ஊர் சுத்துறதுக்கு தான் இவங்க ஓசி பிளஸ் விட்டுருக்காங்க என்று சொன்னது யாரு? இந்த வாய்ப்புடுங்கின கும்பல். ஆனா இதையே தூக்கிட்டு போய் அப்படியே இலவச பஸ், உறுதி பணம் இந்தாங்க அப்படின்னு அள்ளி விடுறாங்க. இன்னொன்னு ஞாபகம் வைங்க, 1500 ரூபா 2500 ரூபான்னு போயிட்டே இருக்கு. இதே ஆட்டுக்குட்டி இன்னைக்கு என்ன சொல்லுது? நான் 2500 ரூபாயை உறுதிப்படுத்துகிறேன், எங்களுக்கு வாக்களித்தால் 2500 ரூபா. ஐயோ, நீ கொடுக்க வேண்டிய 15 லட்சமே பல வருஷம் ஆகி போச்சு, கொடுக்கவே இல்லை. நீ எல்லாம் கொடுப்பன்னு நம்பி நாங்க ஓட்டு போடுவோமா? இன்னொன்னு, நீ கொடுக்கறதுக்கும் திராவிட அரசுகள் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க நினைக்கலாம், என்னங்க காசு கொடுக்கறதுல என்னங்க வித்தியாசம், காசை கொடுத்தா வாங்க போறோம். இல்ல, திராவிட அரசு வளர்ச்சி திட்டங்கள்ல ஒன்னா இதை மாத்த நினைக்குது. திராவிட அரசு இதை வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு படியா பாக்குது. ஆனா பாஜக ஓட்டு பொறுக்கிறதுக்கான வழியா பாக்குது. இதுதான் ரெண்டும். இப்போ நாம முத்தலாக் விஷயத்த பேசுறோம். பெண்களுக்கு பிரச்சனை, பெண்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்க, குடும்பங்கள்ல சுரண்டப்படுறாங்க, எனவே முத்தலாக்குன்னு சொல்லிட்டு போறது தப்பு, அது சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும், முத்தலாக்கு விஷயத்த சிவில் கேஸ கிரிமினல் கேஸ் ஆக்கி முத்தலாக் சட்டத்தை பாஜக கொண்டு வந்ததுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது போலதான் திட்டங்களையும் நாம சமூக நீதியா எடுத்துட்டு போனோம்னா அந்த கும்பல் வெறும் ஓட்டு பொறுக்கிறதுக்கான ஒரு கருவியா அதை பயன்படுத்துது. இதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தோழர்களே. அதான் அவர் கேட்கிறார், நீ தான் எங்களை திட்டுற இல்ல, எங்க மேல விமர்சனம்ன்ற பேர்ல நீ வாட்டுக்கு அள்ளி எக்ஸல் சீட்டை வச்சு உரிச்சு விடுற இல்ல, அப்ப எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு அந்த உருட்டுற நீயே எதுக்கு ஏன் எங்க திட்டத்தை காப்பி அடிச்சு வெளிமாநிலத்தை போய் காட்டி அதை வச்சு ஓட்டு வாங்குற? கேட்கறது நியாயமா இல்லையா? இன்னொரு பக்கம் சொல்றாருங்க, எந்த பக்கம் போனாலும் இது திராவிட மண்ணு, இது பெரியார் மண், இங்க நீங்கெல்லாம் நிக்க முடியாது ஏன்றாரு. இது யாருக்கா இருக்குன்னு யோசிச்சேன். இது சீமானுக்கு. பெரியாராவது மண்ணாவது அப்படின்னால, டே பெரியாரே எங்க நிலத்தினுடைய மண்ணுடா. ஒரு நிலத்தினுடைய செழிப்புக்கும் இந்த நிலத்தினுடைய திறத்தன்மைக்கும் மண்ணு முக்கியமான காரணம். ஒரு மண்ணு அத்தனை சாதாரண விஷயம் இல்ல, பல ஆண்டுகளாக தன்னைத்தானே செதுக்கி உண்டாகிறதா மண்ணு. இந்த மண்ணுக்கு அது தெரியாதுல்ல, இது ஒவ்வொரு மண்ணு, ஒண்ணுக்கும் உதவாத மண்ணு. இந்த மண்ணு பெரியார சொல்லுது மண்ணுன்னு. அதைத்தான் அவர் சொல்ற, இது பெரியார் மண்ணியா,
இங்க வந்து பெரியாரெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே வளர்ந்துட முடியாதுன்னு போற போக்குல வாயில 2 மிதி சீமானுக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. அங்க என்ன சொன்னாருன்னா, ரஜினி படம் பார்த்திருப்பீங்க, ஒரே பாட்டுல பணக்காரர் ஆகுறாருல. அண்ணாமலை படத்தெல்லாம் ஒரே பாட்டு தான், டக்குன்னு வெற்றி நிச்சயம்னு ஆரம்பிப்பாரு, அந்த பாட்டு முடியும் போது மாடு வாங்குவாரு, பாலை கறப்பாரு, பால்கோவா செய்வாரு, பணக்காரர் ஆயிடுவாரு இல்லையா? அதே மாதிரி சிலரு தமிழ்நாட்டுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்களையும் முதலமைச்சர் நாற்காலியில போய் உட்கார்ந்துடணும்னு நினைக்கிறாங்க. இது விஜய்க்கு தான் இல்லையா? பேரை சொல்லனாலும் நல்லாவே தெரியுது. 2 வருஷம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு, 1 வருஷம் முடிச்சு 2வது வருஷம் போயிருக்காரு. அதுக்குள்ளே அவர் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காரு. கருத்து கணிப்புலாம் எடுக்கிறாரு. கூட்டணி எல்லாம் நாங்க வச்சா கூட்டணி ஆட்சி அமைப்போம்லாம் சொல்றாரு. பயங்கரமா இருக்காரு இல்லையா? நாங்க திமுக வந்து எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு புது ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சு பேசுறாரு. அதைத்தான் போற போக்குல பொழந்திருக்காரு. யோ, இதெல்லாம் சினிமாவா? கட்சி ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடிச்சு விட்டுட்டு அப்படியே முதலமைச்சர் ஆகிறதுக்கு? இது அரசியல். கலைஞருடைய பையனா இருந்தாலும் 50 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகுதான் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்க முடிகிறது மு.க. ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானங்க. 14 வயசுல அவர் வந்து இளைஞரணியில சேர்றாரு, தெருவா நாடகம் போடுறாரு. அண்ணாவை நாடகத்துக்கு அப்புறம் இப்படி ஊர்பட்ட வரலாறு இருக்கு அவருக்கு. தெருவா நாடகம் போட்டு இளைஞர் அமைப்பை கட்டி அதை வசூல் பண்ணி ஒரு கட்டடத்தை வாங்கி ஊர்பட்ட வேலை பார்க்குறாரு அவரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அங்கே தந்தை இறந்த பிறகு, கலைஞர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி கட்சியினுடைய தலைமை பொறுப்பு, அதுக்கப்புறம் முதலமைச்சராகிறாரு. ஸோ கடுமையான உழைப்பை கட்சிக்கு போட்டவர் தான். அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உதயநிதி கூட டக்குன்னு வந்துட்டாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்படி வரல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதான் அவர் சொல்கிறார், யோ 1 நாள் 2 நாள் அப்படியே கனவு கண்டுட்டு அப்படியே ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு பாட்டில் டப்புன்னுலாம் மேலே வரல. 50 வருஷம் உழைச்சிட்டு எங்கள் தலைவர் மேலே வந்திருக்காரு. நீ பாட்டுக்கு வந்தோடனே அந்த ஸ்டேரில் உட்காரணும். இது நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படியே ஆசை. இந்த சினிமா துறையிலேருந்து நடிகராக இருந்து அல்லது இயக்குனராக இருந்து ஏதோ ஒரு துறையில் சினிமா துறையில் இருந்துட்டு அப்படியே உள்ளே வர்றவங்கலாம் உடனே முதலமைச்சராயிரணும்னு கனவோடு வருவாங்க. அதுக்கு பெரிய காரணமே என்னன்னா எம்ஜிஆரை தான் எல்லாரும் காட்டுவாங்க. இவர் சின்ன எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், பலவிதமான எம்ஜிஆர்கள் உண்டு நம்ம ஊரில். அப்படி ஒரு எம்ஜிஆரைத்தான் தன்னை எல்லாரும் வரிச்சுக்கிடுவாங்க. இப்போ விஜய் உடைய 2வது ஆண்டு தொடக்க விழாவில் கூட எம்ஜிஆரை பற்றி பேசாமல் விடலை. அவர் வரலையா? 1977 அவர் வரலையா? 67 நீங்க வரலையா? அந்த மாற்றம் 2026 வரும் அப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரும் கூட சும்மா வரல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றோம், எம்ஜிஆரும் சும்மா வரல. 25 ஆண்டுகள் திமுகவில் தொண்டனா தலைவனா பொறுப்புல இருந்து பயிற்சி எடுத்து அரசியலை கத்துக்கிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரோட பல தலைவர்கள், இவருக்கு முன்னாடி மொழி போர்ல இருந்தவங்க, தமிழ்நாட்டுக்காக போராடியவர்கள் பலரும் இவரோட வந்ததுனால அவங்களுடைய அட்வைஸ், அவங்களுடைய உதவி, அவங்களுடைய வழிநடத்துதல்களை வச்சு எம்ஜிஆர் டப்புன்னு முதலமைச்சர் ஆனார். இப்போ இந்த ஃபார்முலாவே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சினிமா நடிகர் பாப்புலர் ஆனவங்க கட்சி ஆரம்பிச்சா ஜெயிச்சிருவாங்கன்னு. அப்படி பார்த்தா விஜயகாந்துக்கெல்லாம் தெருவா பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர் மன்றம். எங்க ஊருக்கெல்லாம் பஸ்ஸே கிடையாது, ஆனா அந்த ஊர்ல ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு ஊர்ல ரசிகர் மன்றம் இருக்குன்னா எவ்வளவு பாப்புலரா மக்கள்கிட்ட இருந்திருப்பாருன்னு பாருங்க. சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து அவரை ஒரு பெரிய லவ் இருந்துச்சு விஜயகாந்த் மேல. அவர் இல்லாத காலத்துல அந்த கட்சியினுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்களா? அவராலையுமே 10% 15% மேல ஓட்டு போட முடியல. இன்னொன்னு, கூட்டணி ஆட்சியில எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அதுதான் அவர் மக்கள் மனசுல நின்றதற்கான ஒரு சின்ன இடம். அதுக்கப்புறம் அது இல்லாம போச்சு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம். வச்சு பொறிச்சு லெஃப்ட்ல தட்டி ரைட்ல வாங்கியிருக்காரு. வாங்குன்னு 3 பேர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. ஆனா போற போக்குல புடனில அடிச்சிருக்கிறாரு.